வீடியோல ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இலவச வீடு திட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எஸ், ஆமாங்க, ஃப்ரீ ஹவுசிங் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது புது தகவல் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஒஃபிஷியலாக இந்த ஹவுசிங் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்க்கு கீழே தான் இந்த ஒரு ஸ்கீம் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற சொந்தமாக வீடு இல்லாத கட்டுமான தொழிலாளர்களுக்கு அவர்கள் சொந்தமாக வீட்டுமனை வைத்திருந்தால் அவர்களாகவே வீடு கட்டிக்கொள்ள நிதியுதவி வழங்குவது அல்லது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளில் ஒதுக்கீடு பெற நிதி உதவி அளிக்கும் திட்டம் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ வீடு இல்லாதவங்களுக்கு அதற்கான நிதியுதவி அளிக்கிறதா சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஏற்கனவே உங்களுக்கு வீட்டு மனை இருந்துச்சு அப்படின்னா நீங்களாகவே வீடு கட்டிக்கொள்வதற்கான நிதி உதவி வழங்குவதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த திட்டத்திற்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நீங்க வந்து தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் குறைந்தபட்சம் 3 வருடங்கள் பதிவு செய்த உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 3 வருடங்கள் தொடர்ந்து பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏற்கனவே வீடு இருக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பதிவு செய்யப்பட்ட தொழிலாளி அல்லது அவரது குடும்பத்தினர் ஏற்கனவே பிற இடங்களில் வீடு வைத்திருக்க கூடாது. இல்லாம அரசின் வேறு எந்த வீட்டு திட்டத்தின் கீழும் உதவி பெற்றிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வருமான வரம்பும் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், தனி நிலம் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 300 சதுர அடிகள் வீடு கட்டும் அளவுக்கு நிலம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலம் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளியின் பெயரில் தெளிவான பட்டா அல்லது கூட்டு பட்டா இருக்க வேண்டும். ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டில் ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா தமிழ்நாடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டில் அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் கண்டினியூஸாக ரெனியூவல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் மூலியமா வேற எந்த ஒரு ஹவுசிங் ஸ்கீமும் பெற்றிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீட்டின் குறைந்தபட்ச பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா 28 சதுர மீட்டர் அல்லது 300 சதுர அடிகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இதற்கான தேர்வு முறை அப்படின்னு பார்த்துட்டோம்னா தமிழ்நாடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட்ல இருந்து சீனியாரிட்டி லிஸ்ட் வைஸ் செலக்ட் பண்ணப்படுவதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் தற்காலிக பட்டியலை மாநில அரசாணை அதாவது ஜிஓயில் குறிப்பிடப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் தயார் செய்வார்கள். பட்டியலில் கீழ்காணும் விவரங்கள் இருக்க வேண்டும். பயனாளியின் பெயர், முகவரி, பதிவு எண், ஆதார் எண், வங்கி கணக்கு எண், எத்தனை ஆண்டுகளாக பதிவு செய்துள்ளனர், கட்டிட திட்டம், நில உரிமை விவரங்கள். ஸோ இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்ப பரிசோதனை வந்து இருக்கும். மாவட்டத்தின் தொழிலாளர் உதவி ஆணையர் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் பரிசோதித்து தேவையான ஆவணங்களுடன் மாவட்ட கலெக்டருக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ கலெக்டர் வந்து செக் பண்ணிட்டு பயனாளி ஏற்கனவே வேறு ஏதாச்சும் அரசின் வேறு வீட்டு உதவி திட்டங்களில் பங்கு பெற்றிருக்கிறார் என்றால் அது உறுதி செய்யப்பட வேண்டும். அதாவது நீங்க வேறு ஏதாச்சும் அரசோட வீட்டு உதவி திட்டம் பெற்றிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணதுக்கு அப்புறம் இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பம் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்துக்கு அனுப்பப்படுகிறது. ஃபைனல் அப்ரூவலுக்காக சென்ட் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் ஃபைனல் அப்ரூவல் ஆர்டர் அண்ட் சாங்ஷன் ஆர்டரை வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா நீங்க வந்து பஞ்சாயத்து பகுதிகளில் இருந்தால் தொகுதி மேம்பாட்டு அலுவலர்கிட்ட கொடுப்பாங்க.
கொடுப்பாங்க. அதாவது பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட கொடுப்பாங்க. அண்ட் இதே நீங்கள் நகர்ப்புற பகுதிகளில் இருந்தால் தமிழ்நாடு நகர குடியிருப்பு வளர்ச்சி வாரியம் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஒரு ஸ்கீம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம்.